எட்டாவது ஈசால் சவாப், இறந்தவர்களுக்காக வேண்டி உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் சில நன்மைகளை செய்து அவர்களுக்காக வேண்டி சேர்த்து வைக்கிறார்கள் அல்லவா, அதன் மூலமாக அவர்களுக்கு ஈடேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். குர்ஆன் ஓதி அதனுடைய நன்மையை ஏற்றி வைக்கிறோம், தான தர்மங்கள் செஞ்சு அதனுடைய நன்மையை ஏற்றி வைக்கிறோம், உம்ராக்கள் செஞ்சு அதனுடைய நன்மையை ஏற்றி வைக்கிறோம், குர்பானி கொடுத்து அதனுடைய நன்மையை ஏற்றி வைக்கிறோம். இந்த மாதிரி நாம் அவர்களுக்காக வேண்டி நன்மைகள் செய்து அந்த நன்மைகளை அவர்களுக்கு ஏற்றி வைக்கிற போது அந்த நன்மையின் மூலமாக அவர்களுக்கு ஈடேற்றம் வழங்கப்படுகிறது. சில அறிஞர்களினுடைய வரலாறுகள்ல இப்படியும் இருக்குது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. பாடம் நடத்திட்டு கடைசியில துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் இந்த நன்மையை என்னுடைய பெற்றோர்களுக்கு ஏற்றி வைத்து விடு என்பதாக துவா செய்வாங்களாம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு முள்ளு கல்லு கடந்துச்சு, அதை அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்திட்டு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை என்னுடைய தாய்க்கு ஏற்றி வை என்பதாக துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி எட்டாவது ஈசால் சவாப், இதன் மூலமாக நரகத்தில் இருந்து ஒருவர் பாதுகாக்கப்படுகிறார். ஒன்பதாவது கபரினுடைய நெருக்குதல். நல்லவர்களையும் கபர் நெருக்கும், கெட்டவர்களையும் கபர் நெருக்கும். கபர் எல்லாரையும் நெருக்கும். ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவர்களுடைய மரண செய்தி கேட்டு அர்ஷே நடுங்கியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்கள கபருல வச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கபருடைய நெருக்குதலில் இருந்து ஒருவர் விடுதலை பெறுகிறார் என்று சொன்னால் அந்த தகுதி இவருக்கு உண்டு, ஆனால் அவரையும் அது விட்டு வைக்கவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கபரால் நெருக்கப்படாத ஒரே நபர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை மகளார் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும்தான் கபரால நெருக்கப்படாத ஒரே பாக்கியம் பெற்றவர்கள். மற்ற எல்லோரையும் கபர் நெருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நல்லவர்களை கபர் நெருக்கிற போது மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போன்று அவர்களினுடைய அனைத்து பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபர் நெருக்கும் ஒரு நெருக்கு. அந்த நெருக்குதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் உதிர செய்து விடுகிறான். அந்த இடத்துல கூட அவர் வெற்றியை பெற்று விடுகிறார். அல்லாஹ் அளிக்கக்கூடிய வாய்ப்பு.